ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது என்னுடைய ஹோம் டூர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய அம்மா வீடு. அந்த வீடு தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹோம் டூர் வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். சீக்கிரம் நாங்கள் இருக்கிற வீடையுமே உங்களுக்கு நான் ஹோம் டூரில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் ஏரியா. வாசலில் எப்பொழுதுமே அரளிப்பூ செடி இருக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்லேயும் நீங்கள் அரளி செடி வாங்கி வளர்க்கலாம். வீட்டுக்கு ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து வாழை செடி, அங்கே வந்து சின்ன சின்ன பூச்செடி, காய்கறிலாம் சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ரைட் சைடில் வந்து எங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா செங்கல் சூளை தான் அப்பா பண்ணுற தொழில். அதுக்காக வீட்டிலையே மாடியில் கட்டுறதுக்காக ஒரு செங்கல் சூளவும் போட்டிருக்கோம். இது வந்து சைடில் போகிற வே இப்படி தான் இருக்குது. இந்த வியூவு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் ஏரியா. வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா 3 செட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பள்ளமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மேடு பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்லேயே கார் பார்க்கிங் இருக்குது. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் இருக்குது சைலோ காரு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங், ஒரு ஸ்கூட்டி, அப்புறம் ஒரு பைக்கு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் ஏரியா. வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து ஒரு ஹாலில் வந்து ஒரு ஃபேன் இருக்குது, சீலிங் ஃபேனு. இது எங்கள் வீட்டு ஜீவன். டாமி வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்காரு. இதுதான் திண்ணை. சைடில் வந்து மீட்ரு பாக்ஸ் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரூமோட அவுட் சைடு ஏரியா. மேலே வந்து ஒரு சீரியல் லைட் போட்டிருக்கோம். இப்படி தான் இருக்குது வீடோட வியூவு. இது வாசல் பகுதி. 3 சேர் வந்து ஸ்டீலில் போட்டிருக்கோம். இது வந்து மாடிக்கு போகிற வழி. மாடி வந்து இப்போ மொட்டை மாடியாக தான் இருக்குது. இப்போ மாடியில் வந்து வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் வீடு கட்டினோன்னே ஒரு புது ஹோம் டூர் போடுறேன். இப்போ எல்லாருமே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடு கட்டி 25 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பிறந்தப்போ வீடு கட்டினது. இப்படி தான் இருக்குது நிலப்படி. உள்ளே நுழைஞ்சோடனே ஹால் ஏரியா தான். ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் வியூவு. லெஃப்ட் சைடில் ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ரூம், ஒரு சாமி ரூம், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஹால் ஏரியாலே அட்டாச்சாக. எங்கள் வீட்டு ஹால் ஏரியா இப்படி தான் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அங்கேயுமே ஒரு மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் போட்டிருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. உங்களுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக ஒரு விண்டோ இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு டபுள் விண்டோ இருக்கும். இங்கேயுமே ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் இருக்குது. 2 பேட்ரி போட்ட யூபிஎஸ். ஸோ இப்போ ஒரு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அடிக்கடி பவர் போகும். ஸோ யூபிஎஸ் போடுறது நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லது. இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் இருக்குது. இங்கே வந்து சின்ன சின்னதாக கிளாஸ் ஐட்டம்ஸ், டீப்பா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரும் மாமாவும். என்னோடய சிஸ்டர் பர்த்டேக்காக எங்கள் மாமா வந்து ப்ரெசென்ட் பண்ண காஃபி மக்கு எங்கள் வீட்டிலே தான் இது இருக்குது. இன்னும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. பிஃபோர் மேரேஜாகவே ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ இங்கே வந்து சின்ன சின்னதாக காஃபி கப்பு, இந்த 10 ரூபா கப்பு அந்த மாதிரி அழகுக்கு வாங்கி இந்த மாதிரி நாங்கள் வச்சுப்போம். கீழே வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான பொம்மைகள் அதெல்லாமே வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஜினியரிங் புக்ஸு, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன் ஃபார் நோட்ஸ்க்காக. மற்றபடி உள்ள புக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கடையில் போட்டாச்சு எடைக்கு. இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஐஒய். இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இந்த வாரண்டி கார்டெலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு பேப்பர் போட்டு எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு டிஐஒய். இது வந்து எங்கள் மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோ. இந்த பாருங்கள் எல்சிடி பாக்ஸ் இது. ஸோ அதில் ஒரு ஒயிட் ஷீட் போட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ அதுக்கு போகலாம் வாங்க. என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் ஒரு கப்போர்ட் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் தான் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஓப்பன் செல்ஃபு. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி வியர்ஸ் ட்ரெஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோ இருக்கும். இது வந்து அப்படியே வீட்டோட பேக் சைடு. ஸோ அங்கேயும் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டில், மரக்கட்டில் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இதுவே ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டீல் பீரோ ஒன்று இருக்குது.
பக்கத்திலேயே தையல் மிஷின் இருக்கு. என்னோட சிஸ்டர் எல்லாமே தப்பாங்க. ஸோ, அதுக்காக தையல் மிஷின் இருக்கு. அவங்களோட அக்சஸரீஸ் கிட்டு பாக்ஸ் இருக்கு. சைடுல பார்த்தீங்கன்னா, பில்லோ, பெட்ஷீட்டு, பாய்லாம் வைக்கிறதுக்காக பீரோல கொஞ்சம் நவுத்திட்டு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கோம். கொஞ்சம் மறைவா இருந்தாலும் உங்களுக்கு அது அசிங்கமாவும் தெரியாது. இங்கே ஒரு பீரோல் இருக்கு. இதுலயுமே ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கு. அம்மாவோட சாரீஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ். மேல பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் திங்ஸ் எல்லாமே பரணியில போட்டு வச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள். என்னோட பிரதர், சிஸ்டர்லாம் படிக்கிறப்போ இங்க தான் உட்காந்து படிப்பாங்க. மேக்ஸிமம் உங்க வீட்ல பைசா வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா, வடக்கு திசை நோக்கி வச்சு எடுத்தீங்கன்னா, ரொம்பவே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, வடக்கு திசை தான் நமக்கு குபேரன் திசை. அதனால வடக்கு திசை நோக்கி நாங்க பீரோல எடுக்கிறப்போ, உங்களுக்கு பணம் சேரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. உங்களுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ரூம் ஏரியா. 2 ஜன்னல்லையும் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இங்க வந்து 2 பீரோல் இருக்கு. ஒரு தையல் மிஷின், ஒரு மரக்கட்டில் இருக்கு, ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கு. இப்படி தான் இந்த ரூம நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஸாவும் இருக்கும். எங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமயும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹால் ஏரியால வந்து சோஃபா செட் போட்டிருக்கோம். 2 வந்து சிங்கிள் சீட்டர், 1 வந்து லாங் சோஃபா. அதில 4 பேர் கிட்ட உட்காரலாம். இந்த சோஃபா கலர் வந்து பிளாக் அண்ட் கிரே கலர். எங்க அப்பா தான் செலக்ட் பண்ணி இந்த சோஃபா வாங்கிட்டு வந்தாங்க. எல் ஷேப் சோஃபாவ நாங்க இந்த ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கோம். ஏன்னா, நைட்டு வந்து ஹால்லேயே படுத்து தூங்குறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும். ஹால்லேயே அப்பாவோட ஷர்ட் எப்பொழுதும் மாட்டியே இருக்கும். ஸோ, அவங்க கம்ஃபர்டபுளுக்காக எங்கேயாவது வெளில போனா கூட அவசரத்துக்கு எடுத்து மாட்டிடலாம். அதனால ஹேங்கர் அங்கேயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது 3 விண்டோ சீட்ஸு. இது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற வீடு. சைட்லயே கார்டன் இருக்கு. ஸோ, இத நாங்க பார்த்துப்போம். ஸ்டாண்டு போட்டிருக்கோம். விண்டோலயே லைட்டா சன்னல் வச்சு கட்டி. இங்க பார்த்தீங்கன்னா, மெடிசன் கிட்டு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே டெய்லி யூஸ் பண்ணுற பவுடர், சீப்பு இந்த மாதிரி மேக்கப் அக்சஸரீஸ் எல்லாமே இங்கே வச்சுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஷோகேஸ். இங்கே வந்து ஒரு டிவி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கீழேயே சில பொம்மை இது எல்லாமே வச்சுருக்கோம். கீழே உள்ள லேயரில் சாஃப்ட் டாய்ஸ் வைக்கிறது ரொம்பவே ப்ரிஃபரபிள். ஏன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தைங்க வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கை போகிற இடமே நம்ம வீட்டு ஷோகேஸை தான் இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான செடி. இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து பூவெல்லாம் பூக்கும். அதனால் ஒரு மண் பாத்திரத்தை வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட ஃபோட்டோ, என்னோட லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகுறப்ப வெட்டிங் டே அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ். ஸோ நம்ம வீட்டில் நம்ம ஃபோட்டோ இல்லைன்னா எப்படி? சில திங்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டைகர் இந்த மாதிரி சாஃப்டான டாய்ஸ். இது வந்து என்னோடய சிஸ்டர்ஸ். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரோட ஃபோட்டோஸுமே ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த டாய் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது. இது அப்படியே மூமெண்ட்லேயே போகும். ஆர்மி டாய் இது. கீழே உள்ள பொம்மைகள் இதெல்லாமே எங்களுக்கு ஷோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணுவோம். இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா குட்டி யானை. அது மகாபலிபுரம் போனப்போ நானும் என் ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்தது. டிவியில் லோக்கல் சேனல் சீரியல் ஓடிட்டுருக்கு பாட்டு. இந்த செல்ஃபு பார்த்தீங்கன்னா 2 லேயர் இந்த மாதிரி வந்துச்சு ஸ்டாண்டு. ஸோ அதை வந்து உடச்சிட்டு இப்போ அந்த டிவி வாங்கி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா ஃபோட்டோ. இது வந்து என்னோடய மேரேஜ் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இது. என்னோடய சிஸ்டர், மாமா, அப்புறம் அவங்களோட பையன், க்யூட் அனீஸ் குட்டி இருக்குது. இப்படி தான் இருக்குது மேலே உள்ள செல்ஃபு. டிவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டாய் டெடி பியரும், அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு பாலும் வச்சுருக்கோம். பக்கத்தில் 2 ஃபோட்டோஸ், தம்பியோட ஃபோட்டோஸ் இருக்குது. அப்புறம் என்னோடய சிஸ்டருங்க ஃபோட்டோ. பக்கத்துலேயே ஒரு டாய் இருக்குது. இந்த பொம்மை பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. இப்படி தான் எங்களோட ஷோகேஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு செடி தொங்கும். மாதுளை பழமும் ஆப்பிளுமே மேலே சீலிங்கில் வந்து கட்டி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாமி ரூம். கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும். ஒரு நாள் சாமி ரூம் வீடியோ போடுறோம். அது வந்து பெட்ரூம். இது வந்து சாமி ரூம் இருக்குது. இப்படியே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கிச்சனுக்கும் இன்னொரு ரூமுக்கும் போகிற வழி. இங்கேயே டைனிங் ஹால் ஏரியாவும் இருக்குது. இப்படி வெளில வந்தீங்க அப்படின்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஆப்போசிட்லேயே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ரூமு. நாங்கள் ஊருக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மேரேஜ் அப்போ தான் இங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணோம். இது வந்து ஒரு ப்ளைவுட்டு. வீட்டிலையே அந்த டைனிங் ஹால் மாற்றிட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜோட ஒயர் போகிறதுக்காக சின்னதாக ஒரு ஹோல் போட்டு மாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் இருக்குது. இது வந்து ப்ளைவுட்டில் ஒரு கட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 பெட்ரூமு. ஸோ 2 பெட்ரூமுக்கு 2 கட்டில் போட்டிருக்காங்க.
இந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா, யானை, மான் இது எல்லாமே இருக்கும். என்னோட ஃபேவரட்டான ஸ்க்ரீன் அண்ட் கலருமே பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத வந்து எங்களோட ரூம்ல போட்டிருக்கோம். நாங்க வந்தோம் அப்டின்னா, இந்த ரூம்ல ஸ்டே பண்ணுவோம். மத்தபடி என்னோட சிஸ்டர், பிரதர் யார் வேணாலும் இங்க தூங்குவாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் செல்ஃப்ல ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்கோம். அவங்களோட டெய்லி வியர்ஸ் ட்ரெஸ்ஸு, எங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே இருக்கும். எங்களோட மேரேஜ் அப்போ தான் இந்த ரூம் வந்து செட் பண்ணது. இது சூப்பரான ஒரு ரூமு. நல்லா காத்து வரும். சைட்லயே ஜன்னல் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம ப்ளைவுட்டு தான். ஸோ வந்து நீங்களே ஒரு ஹால் நீட்டமா இருந்ததுன்னா, அந்த தடுப்பு மாரி பண்ணி வச்சிருக்காங்க. இதில வந்து ப்ரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ரூம் வந்து இப்படி தான் இருக்கு. இந்த ரூமோட வியூவு. சிம்பிளா தான் இருக்கும். எங்க வீட்ல அஜித் ஃபேன்ஸ் நெறைய இருக்கிறதுனால மேக்ஸிமம் அஜித் ஃபோட்டோஸ் இந்த மாரி வச்சிருப்பாங்க. எனக்கு புடிச்ச மாரி தான் இருக்கும் இந்த ரூம். ஏன்னா பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல தான் இருக்கும். மிக்கி அண்ட் மவுஸு. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, டைனிங் ஹாலு. 6 சீட்டர் உள்ள டைனிங் ஏரியா. இங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். இப்படி தான் இருக்கும் இந்த ரூமோட வழி. இந்த டைனிங் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா, 6 பேர் உட்காந்து சாப்பிடலாம். மேல ஃபேன் இருக்கு. அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, சிங்க் ஏரியா. மேல எதுவுமே கவர் எதுவுமே போடல. அங்க சிங்க் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புதுசான பாத்திரங்கள் எல்லாமே வச்சிருப்போம். கொஞ்சம் எடுக்காத பாத்திரம் அது மாரி. மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விசேஷம் அந்த மாரி டைம்ல சமைக்கிறதுக்காக மேல வந்து அண்டா, குண்டான்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, ஃப்ளாஸ்க்லாம். கீழ உள்ள லேயர்ல கொஞ்சம் புதுசா இருக்கிற எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே மெயின்டெயின் பண்ணுறது என்னோட சிஸ்டரும், அப்புறம் என்னோட அம்மாவும் தான். ஸோ வீடு எப்படி தான் இருந்தாலுமே அது சுத்தம் பண்ணுறது தான் பெரிய வேலையா இருக்கும். ஸோ எனக்குமே வீட வந்து க்ளீன் பண்ணுறது அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். மற்ற வேலை எது பார்க்கலன்னா வீட்டை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா அதுதான் எங்கள் வீட்டு கிச்சன். ஸோ கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டைனிங் ஹால் இருந்த ஏரியா தான் கிச்சன். ஸோ அத சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு தான் இப்போ இங்க கிச்சன் மாத்தியாச்சு. இது வந்து ஒரு பாத்ரூமு. அங்கேயுமே பாத்ரூம். ஸோ வந்து வீட்டு ஆப்போசிட்ல கிச்சன் இல்லாத டைம்ல இத தான் நாங்க பாத்ரூமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாத்ரூம் ஏரியாவும் அதுதான். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கு. இங்க வந்து மிக்ஸி, அதுக்கப்புறம் கிரைண்டர் வந்து சுவிட்ச் போர்டு இருக்கிறதுனால இங்கேயே டக்கு டக்குன்னு அரைச்சு எடுத்துப்பாங்க. டேபிள் டாப் வெட் கிரைண்டர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மி. இது வந்து என்னோட அம்மாவோட மாமியாரோட மாமியார் கொடுத்த அம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 தலைமுறையை பார்த்துட்டு இந்த அம்மி. இங்கேயே இது அப்படியே சிமெண்ட் போட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணியாச்சு இந்த கிச்சனில். இந்த சைட்லலாம் குடிநீர் தண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் போர் வாட்டர் தான். ஸோ இதுக்கு எல்லாமே குடிநீர் தண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான பாத்திரம், சமைச்ச பாத்திரம் எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இருக்குது. சைடில் ஒரு ட்ரேயில் வந்து கத்தி, கிடுக்கி, பிளெண்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உருளைக்கிழங்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஃபுட்டுக்காக இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பேப்பர் ஒட்டுறது ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து நைஃப் ஹோல்டர், கரண்டி, பிளேட்ஸு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது இங்கே இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு சமைக்கிறப்போ கரண்டி ஏதாவது தேவைப்பட்டு பிளேட் ஏதாவது தேவைப்பட்டுனா எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் கொடுக்குறது யாராவது வந்தால் சமைக்கிறதுக்காக மேலே வந்து கேரியர், பெரிய இட்லி பானை அது மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்த ரேக்கில் வாளி, சின்ன சின்ன பாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற சொம்பு, டம்ளர், அப்புறம் பேஷன், கிண்ணம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு எடுத்து வச்சுறது, அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எடுத்து வைக்கிறதுக்காக. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வத்தல், வடகம், மிளகாய்த்தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு ரேக்கில் இந்த கிடுக்கி, அருவாமனை இது எல்லாமே அரிசி ட்ரம் இது மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குது எங்களோட கிச்சன் செல்ஃபு. இது வந்து எல் ஷேப்பில் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் சமைக்கிறதுக்காக கறி பாத்திரங்கள் இது எல்லாமே கீழே 2 செல்ஃபாக பிரித்து அதில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து அடுப்பு வெளியில் வந்து அடுப்பு இருக்குது, மண்ணெண்ணெய் அடுப்பு. அதில் வச்சு சமைக்கிறதுக்காக இந்த மாதிரி கறி பாத்திரங்கள் இது எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க.
கிச்சனுக்கு அவுட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கம், அதாவது கொல்லைப்புறம்னு சொல்லுவாங்கள்ல அது. இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுதான் எங்களோட கொல்லை ஏரியா. வீட்டில் டிராக்டர், அதுக்கப்புறம் செங்கல் சூளை. எங்களோட அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் சூளை வைக்கிறது தான். ஸோ அந்த வியாபாரம் தான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் ரூம். இது வந்து பெரிய பாத்ரூமு. அங்கே வந்து ஒரு டேங்க்கில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போர் இருக்குது இங்கே. மேக்ஸிமம் நாங்கள் இங்கே தான் குளிப்போமே. மேலே ஷெட்டு தான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குளிக்கிற தொட்டி ரொம்ப பெருசாக இருக்கும். இது பாருங்கள் உள்ளே விரா மீன்லாம் இருக்குது. வீட்டில் வந்து குளம் இருக்குது. அங்கே குளத்துல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மீனை வந்து நாங்கள் பிடிச்சி போட்டுருவோம். ஏதாவது சமைக்கணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான். வீட்டிலையே குளம் இருக்கிறதுனால அடிக்கடி தொட்டியில் மீன் தான் இருக்கும். பாருங்கள் சுவிட்சு போட்டோம் அப்படின்னா போர் தண்ணி. ஸோ இங்கே இப்படிலாம் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து தண்ணிக்கு ரொம்பவும் கஷ்டமாகவே இருக்குது. இது வந்து ஹால்லேருந்து சாரி வராண்டாலேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே இது கொல்லைப்புறம். கொல்லைப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தென்னை மரம் இருக்கும். செங்கல் சூளை போட்டிருக்காங்க. இந்த செங்கல் வந்து பாதி வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு பாதி வந்து மேலே வீடு கட்டுறதுக்காக வச்சுருக்கோம். செங்கல் சூளைக்கு வந்து நிறைய வந்து கல் எரிக்கிறப்போ மரங்கள்லாம் தேவைப்படும். அதுக்காக மரம் எல்லாமே 3 காலாய்க்குமே மரத்தெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே போனால் நிறைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வீட்டில் கொல்லைப்புறத்தே வச்சுருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டு பழைய ஃப்ரிட்ஜு. ஸோ வெளியே எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த இடத்துலே அப்படியே இருக்குது. இது வந்து கோழிக்கூடு. வீட்டில் வந்து வான்கோழி, சேவக்கோழி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக கோழிக்கூடு. இதுதான் அடுப்பு. வெளியில் வச்சு சமைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த அடுப்பு வச்சுருக்கோம். வந்து டிராக்டர் இருக்குது. இதுதான் எங்களோட வெளி உள்ள வீட்டு பகுதி. இந்த வியூ இப்படி தான் இருக்கும் கொல்லத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. ஒரு ஸ்டோர் ரூமும் அதுக்கப்புறம் குளிக்கிற பாத்ரூம் ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிற பாத்ரூம், அப்புறம் வந்து ஒரு ஸ்டோர் ரூமு. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட். இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். யாராவது கெஸ்ட்டு அந்த மாதிரி இவங்களாம் வந்தாங்கன்னா இங்கே போகிறதுக்காக இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வீட்டிலே இருக்கிறதுனால அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொல்லை பகுதி. கொல்லையிலே வந்து மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, இந்த குளத்துலேருந்து தான். இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து மீன்லாம் பிடிச்சாச்சு. ஸோ தண்ணியும் வற்றி போகிறதுனால மோட்டர்லேருந்து தான் தண்ணி பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வந்து மீன் வந்து முச்சிக்கிட்டு இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறைய பப்புள்ஸாக விட்டுட்ருக்கோம். இதுக்கு தீனியுமே வந்து 2 வேளை போடுவாங்க. மீனுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு ஃபுட்டு. இங்கே வந்து நிறைய ஆடு மாடெல்லாமே இருக்கும் கிராமம் அப்படிங்கிறதுனால. நான் சீக்கிரமாகவே சென்னையில் இருக்கிற வீடையுமே நான் ஹோம் டூரில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆர்கனைசிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறதுனால என்னால் சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ண நான் போடுறேன். வீட்டில் நிறைய தென்னை மரம் இருக்கும். இந்த தென்னை மரத்துல தான் தேங்காய் பறித்து ஊருக்கு எடுத்துகிட்டு வருவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் இருக்கிற என்னோடய அம்மா வீடு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் vlogஓட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.